அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் 2 பேருக்குமே யூஸ் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்தும் ப்ராபபிலிட்டியில இருந்தும் ஒன்றா தொகுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிஜிடிஆர்பிக்கே ரிப்பீட்டட் ஒன் அப்படின்னு சொல்லும்போது யூஜிடிஆர்பிக்கு சொல்லவா வேணும்? நிச்சயமாக இதுலேருந்து அவங்களால கொஸ்டின்ஸ் கேட்காம இருக்கவே முடியாது. ஒன்றா தொகுத்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து இப்போ கொடுக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நிறையா 1 மார்க்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் அவங்களால கேட்காம இருக்கவே முடியாதுன்றதை பார்த்து எல்லா ஏரியாவும் டச் பண்ணி கொடுத்துட்டே வருவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் ஷேர் பண்ணிட்டா எங்கே அவங்களும் தெரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எஜுகேஷன் மட்டும் எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும். அப்போ தான் நல்ல சொசைட்டி உருவாகும். ஸோ தயவுசெய்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நம்மளோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. அப்போ தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கால்ஃபர் வரப்போது மிக விரைவாக இருங்க. இப்போ நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஃபுல் செட்டப் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு உண்டான ஃபுல் காம்போ அப்படியே செட்டாக அனுப்பி வைப்பாங்க. அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு படிக்க வேண்டியது தான். ஒரு 4 புக்கு படிச்சிட்டா போதும் பிஜி ஸ்டண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது மிக தவறு. ஏன்னா மொத்தமாக அவங்க எங்கேருந்து டாபிக் இதுதான் சொல்லிடுறாங்க. பட் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு சொல்லவே முடியல. ஸோ அவ்வளோத்தையும் நாங்கள் ரெஃபர் பண்ணி ஒன்றா தொகுத்து இதை படிச்சுட்டா போதும், அவங்க எங்கேருந்து கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியுன்ற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். ஒரு பல்காக இறங்கும்போது பார்த்தோன்னே பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கணும் இல்லையா? ஸோ 2-3 புக்கு படிச்சுட்டா போதுமா? ஆகிட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக இறங்கும். நீங்கள் அதை வாங்கி ரெகுலராக படிச்சுட்டே வந்தாலொழிய பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆக முடியும். இது போட்டி மிக கடுமையாக போயிட்டுருக்கு. இப்போ போஸ்ட் கிடைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய குதிரை கும்பாக இருக்குது. என்ன ரீசன்னா கால்ஃபர் உடனுக்குடனே வருஷம் வச்சா இந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அவங்க நிதிநிலையை பொறுத்து கால்ஃபர் எப்போன்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த நிதிநிலைக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக நம்ம போயிட்டு ப்ளேஸ் ஆகிடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி காம்படிஷன் உருவாகுது. இப்போ அந்த 1-2 பிளேசஸையும் நம்ம விட்டோம் அப்படின்னா போச்சு அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி நிலவுது. அந்த போட்டியிலையும் நீங்கள் வென்று வரணும் அப்படின்னா டஃப்பான சில விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தானே அந்த போட்டியில் நீங்கள் ஒரு நபரை வெற்றி பெற்று வர முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரியான நிறைய 1 மார்க்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு கேட்பாங்களா சார்? பிஜிடிஆர்பிக்கு ரிப்பீட்டட் இது. அப்படியே பார்த்தா சிலபஸ் யூஜிடிஆர்பியில் இது இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படிலாம் அவங்க கேட்பாங்கன்னு பார்த்து ஒரு அலசி அப்போ யூஜிடிஆர்பிக்காரங்களுக்கு இதெல்லாம் விடவே மாட்டாங்கன்றது தோணுது. ஸோ அதனால தொகுத்து அவங்களுக்கும் இப்போ இதை கொடுத்துட்றேன். இப்போ என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். என்னென்னலாம் ரிப்பீட்டட் ஒன்றுன்னு பாருங்கள். அதுதான் முக்கியம். த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் அமாங் மீன், மீடியன் அண்ட் மோட் இஸ். மீன், மீடியன், மோடுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் கீழே வர இந்த 4 எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மீன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் மீன் மைனஸ் மீடியன். இப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மீன் கொடுத்துருவாங்க, மோடு கொடுத்துருவாங்க, மீடியன் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சில நேரம் மீடியன் மீன் கொடுத்துட்டு மோடு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை இந்த மாதிரி 3க்கு உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். மீன் மைனஸ் மோடு ஈக்குவல் டு 3 டைம்ஸ் மீன் மைனஸ் மீடியன். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி இஸ் டிஃபைன்ட் அஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுதான். இப்போ இதில் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் சிவி. அதை கொடுத்துருவாங்க. சில நேரம் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவும் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸ் பார் என்னன்னு கேட்பாங்க. சில நேரம் சிவியும் எக்ஸ் பாரும் கொடுத்துட்டு சிக்மா என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்குங்க. கேர்லெஸ்ஸாக விட்டு போகிறீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று அது. அடுத்து ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த 4 இது ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆப்ஷன் பி 1 மைனஸ் 6 சிக்மா டி ஸ்கொயர் டிவைடட் பை n cube minus n.
சிக்மா டி ஸ்கொயர் கொடுத்துருவாங்க, என் கொடுத்துருவாங்க. அப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்பாங்க. 1 மைனஸ் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கும். 1 மைனஸ் 6 சிக்மா டி ஸ்கொயர் டிவைடட் பை என் கியூப் மைனஸ் என். இப்போ என் வந்து காமன் அவுட் பண்ணிட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் டினாமினேட்டரில். ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது 4th ஒன் பாருங்கள். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் 2 independent variables, then correlation coefficient between x and y is 0. எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்தால் அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நிச்சயம் 0 தான் இருக்கும். ஓகே, இப்போ என்னோடய கொஷின் என்னென்னா, இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 0வாக இருந்தால் அந்த வேரியபிள் ரெண்டும் வந்து இண்டிபெண்டன்ட் சொல்லலாமா? கான்வர்ஸ் வந்து ட்ரூவா? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. அதாவது இங்கே என்னென்னா, எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0. அதுவே கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0 இருந்தால் எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாமா? எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கான்வர்ஸ் நான் கேட்குறேன் ட்ரூவான். அடுத்தது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் லைஸ் பிட்வீன் -1 அண்டு +1. அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் இருக்கு இல்லையா, அது எதுக்குள்ளே அமையும்? -1க்கும் +1க்கும் இடையில் அமையும் கார்லேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுங்க, ரிப்பீட்டட் ஒன்றுங்க, அதை மறந்துடக்கூடாதுங்க. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ், தென் expectation of xy is equal to expectation of x into expectation of y. x ஒய்யும் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் expectation of xy equal to expectation of x into expectation of y. ஓகே, இப்போ இது கான்வர்ஸ் ட்ரூவா? expectation of xy equal to expectation of x, expectation of y இருந்தால் எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளா? எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம். அடுத்தது, the range of a distribution function is option B, closed -infinity to +infinity. range கேட்குறாங்க. range of distribution function is option B, closed -infinity to +infinity. அடுத்தது, the standard deviation of Poisson distribution is, அது Poisson distributionல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. நம்ம வந்து √λ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என் கேள்வி என்னென்னா, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் √λன்னு சொல்லிட்டேன், டவுட்டே இல்லை. இப்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் √λ. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா, அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது, த மீன் ஆஃப் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டேஷ் அண்ட் வேரியன்ஸ் இஸ் டேஷ். அதாவது சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, சரி, மொத்தம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸு, முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, எத்தனை டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸு, எதெல்லாம் வந்து டிஸ்க்ரீட்டு, ஸோ எதெல்லாம் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற அந்த மொத்தமும் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போது மொத்தம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் எத்தனைன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். மொத்தமாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தத்தையும் எழுதிக்கிட்டு அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன, மீன் மீடியன் மோட் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, வேரியன்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுட்டு போகணும். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய மீன், வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய மீன், வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன், இதெல்லாம் என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோடைய ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸுக்கும் பிடிஎஃப் என்னன்னு தெரியணும், மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் இதெல்லாம் தெரியணும். இது எல்லாம் மொத்தமாக தொகுத்து படிக்கணும். முதல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்
முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அது கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் இத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை தெரிஞ்சிருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், அதுமாரி கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதுக்கு பிடிஎஃப் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போது இந்த சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன் வந்து n, வேரியன்ஸு 2n. அதுதான் கேட்டிருக்காங்க. மீனும் வேரியன்ஸும் கேட்குறாங்க. ஸோ கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் n வேல்யூ கொடுத்துட்டா போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மீன் சொல்லிவிடுவீங்க, வேரியன்ஸ் சொல்லிவிடுவீங்க. மீன் வந்து n, வேரியன்ஸு 2n கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில். இப்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாருங்கள். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கணுன்னா எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்று கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், கார்ல் பியர்சன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் கார்ல் பியர்சன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த 4 எது அப்படின்னா ஆப்ஷன் பி, R equal to covariance of x, y divided by sigma x into sigma y. Standard deviation of x into standard deviation of y. இது covariance of x, y. அதுதான் கார்ல் பியர்சன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த கார்ல் பியர்சன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யும் கொடுத்துருவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் ஒய்யும் கொடுத்துட்டு நமக்கு இந்த கார்ல் பியர்சன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். முதல்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வச்சு கணக்கு அவங்க கேட்க முடியும், ப்ராப்ளம் கேட்க முடியும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன் இப்போ -1 to +1. இது கீழே வர்றதில் எது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் லைஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் வர வேல்யூஸை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். இந்த மீன், மோடு, மீடியன் இதுக்குள்ள ரிலேஷன் இது தான். இதை மாற்றியும் கொஞ்சம் கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டு வந்துடக்கூடாது. சில நேரங்களில் இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மீன் எல்லாம் ஒன் சைட் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணியும் கேட்பாங்க, மாற்றி கேட்டுருவாங்க. இந்த மாதிரி இல்லையே நம்ம படிக்கலையேன்ட்டு கேர்லெஸ்ஸாக போட்டு வந்துடக்கூடாது. இதுலேயும் வந்து ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதுலேயும் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து ரிவர்ஸாக கான்வர்ஸ் ட்ரூவான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்வேன், இதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்வேன். நிறைய பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் கேட்குற ஒவ்வொரு 1 மார்க்லேயும் அந்த கிராஸாக கேட்குற ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பிஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிஜிடிஆர்பிக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் போய்கிட்டுருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பிக்கு மாடல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்பீட் போஸ்ட் பண்ணி விடுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.